ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. டுடே வந்து நம்ம ரெட்ஸியில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம் தான் விசிட் பண்ண போகிறோம். அதுவும் தனியாக இல்லை, ஒரு நண்பர்களோட அந்த ரெஸ்ட் ரூம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம் தான், பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். ஸோ வந்து நண்பர்களோட அப்படியே கிளம்பியாச்சு. வாங்க ரெஸ்ட் ரூமில் மீட் பண்ணலாம். இதுதான் நீங்கள் லாவலுடன் எதிர்பார்த்த அந்த கழிப்பறை. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் ஹை-ஃபையாக இருக்கும். ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் கேட்டகரியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிவ் தான். ஃபுல்லாக பைப்லாம் வந்து சென்சாரில் கை வச்சா தண்ணி வரும். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் வந்து இங்கே. ஏன்னா பைப்பை அமுக்கலாம் தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும். இது கையை வச்சா ஜஸ்ட்டு தண்ணி வரும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி சைடில் வந்து அந்த டிஷ்யூ அதுவும் அப்படி தான், அதுவும் சென்சார் தான், கையை வச்சா டிஷ்யூ வரும். ஸோ நல்ல ஒரு ஹைஜீனான ஒரு ரெஸ்ட் ரூம். மற்ற நம்ம ஒரு ரெஸ்ட் ரூமுக்குலாம் பூந்தோம்னா எப்படா வெளியே வருவோம்னு சொல்லிட்டு நினப்போம். இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாம் வந்து தலை சீவிட்டு ஒரு லெவல் க்ரூமிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இங்கே ஜஸ்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுதுக்கு தான் இங்கே வந்தது உள்ள. எல்லாம் வந்து மாலுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண வருவாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு வந்து வேறு வேலைக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து அந்த கிளாஸு இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த டைல்ஸ்லேயே நம்ம ஃபேஸ் தெரியுது. அந்த அளவுக்கு க்ளீன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமோட ஆக்சுவல் லுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் விட்டு வெளியே போகிறோம், மாலை விட்டு. இதுதான் மாலோட அந்த பார்க்கிங் ஏரியா. பார்த்திங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மால். ஜித்தாவில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் இன் ஜித்தா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாலோட நேம் வந்து ரெட்ஸி மால். இது வந்து இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் இந்த மால் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும். இதுதான் அப்படியே சரி நடந்து போகிறோம் நாங்கள். எப்படி நாங்கள் அனைவரும் எங்கே பரபரப்பாக அப்படி நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சை நோக்கி தான் போகிறோம், கடற்கரையை நோக்கி. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே போயிடலாம் நண்பர்களோட. பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வானுயர்ந்த கட்டிடங்கள். ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பீச்சில் சந்திப்போம். ஓகே காய்ஸ், பை பாய்.